வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீதீப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ஹந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நாம் இதுக்கு 500 கிராம் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிதமான தீயில இந்த சிக்கன் நல்லா ஒயிட் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆனதும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதே பேனில் கிரேவியை செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் இங்கே 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இதுக்கு 2 பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி தக்காளி நல்லா மஷி ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. மிதமான தீயில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நாம் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன் வறுக்கும் போது சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே 5 காஷ்மீரி மிளகாயை சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை பேஸ்டாக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதுக்கு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை 5 நிமிஷம் நல்லா வதக்கினதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி மிதமான தீயில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் ப்ரௌன் ஆனியன்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இதை பாருங்கள், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ஹந்தி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீப் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாவ் அ ஹாப்பி குக்கிங் டே.